பீக்ரோ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்முடன் இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் புகழ் திரு ஏகே அவர்கள். வணக்கம். வணக்கம், வணக்கம் கார்த்திக். இந்த டெல்லி போராட்டக்காரர்கள் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு சிஜேபி கோரிக்கை வச்சாங்க. அத கவர்மெண்ட் ஏத்துக்கிட்டாங்க. பட் இப்ப அத டெல்லி போலீஸ் சொல்லியிருந்தாங்க, 2000க்கும் மேற்பட்ட குற்ற பின்னணி உள்ள சமூக விரோதிகள்லாம் பங்கேற்றாங்கன்னு. போலீஸ்காரர்கள் 100க்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அவங்களும் காயமுற்றுருக்காங்க. அவங்க மேல கோர்ட் எப்படி கவர்மெண்ட்ட கண்டிச்சதோ, லட்சிதா அது சட்டவிரோதம், தவறுன்னு சொன்னதோ, போலீஸ் அதிகாரிகள், காவல் அதிகாரிகள் மேல யாரு தாக்குதல் உட்படுத்தினாங்களோ அவங்க மேல விசாரணை பண்ணுங்க அப்படின்னு கோர்ட் தான் சொல்லியிருக்கு. ஆனா கோர்ட்டோட தீர்ப்பு அந்த உத்தரவையே சிஜேபி எதிர்க்கிறாங்க. அது எப்படி கோர்ட் இப்படி சொல்ல முடியும்? எங்கள்ட்ட இவங்க சைன் பண்ணி குடுத்துருக்காங்கன்னு. ஸோ சிஜேபியோட ஸ்டாண்டு தேச அதாவது சமூக விரோதிகளுக்கு சப்போர்ட்டா சிஜேபி இருக்கா? இது ஒரு தவறான இந்த மாணவர்கள் போராட்டம், மாணவர்களுக்கு போராட்டம் சிஜேபி சமூக விரோதிகள் பக்கம் இப்ப நிக்குதே. எஸ். சிஜேபி சமூக விரோதிகள் பக்கம் இருக்குன்னு சொல்றதே ஒரு அ நகைச்சுவையான விஷயம். சிஜேபியே சமூக விரோதிகள் தான். ஸோ அவங்க என்ன சமூக விரோதிகள் பக்கம் நிற்பது? அதுவே ஒரு தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ அந்த புரொடெஸ்ட் நடந்த பொழுது பிஜேபி டீம் அவங்களோட போய் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இந்த கோரிக்கை ஏற்றுக்கிறாங்க. ரைட். ஸ்டூடெண்ட்ஸ் மேல நாங்க எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டோம். இது கிளியர் ஸ்டாண்ட்ஸ் பிஜேபியோட. இது நெக்ஸ்ட் அவங்க தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷனை பத்தி யோசிச்சு சொல்றோம்னு சொல்லிட்டாங்க. இதுதான் கொடுத்த 2 மெயின் ஆன இது அக்ரிமெண்ட். இவரு அந்த காக்ரோச் பார்ட்டி ஸ்போக்ஸ் பர்சன் தாஸ் சொல்லும்போது கூட அதான் கோட் பண்றாரு. இப்பயும் பிஜேபியோடைய ஸ்டாண்ட்ஸ் ரொம்ப கிளியரா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்யூனா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு போராட்டம் அப்படின்னு ஓகே, ஒரு வன்முறை இல்லாத போராட்டம் அப்படின்னு நம்பி வந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேல பிஜேபி கேஸ் போட மாட்டேன்னு சொல்லுது. ஆனா ஸ்டூடெண்ட்ஸுங்கிற போர்வையில ஏற்கனவே கிரிமினல் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய மக்கள், அதான் நாட் ஓன்லி அந்த டெல்லியில மட்டும் இல்ல, வெளியிலேருந்து வரவழைச்சிருக்கப்படுறாங்க. இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ் வருது, துபாயிலேருந்து ஃபிளைட்லேருந்து ஐஷ்னு வந்திருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட நிறைய பேர் ஐஷ்னு வந்திருக்காங்க, அதுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கிற பட்சத்துல அந்த மாதிரி ஒரு கிரிமினல் குற்றவாளிகளை கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கணும். அதுதான் சுப்ரீம் கோர்ட்டே அந்த ப்ரொசீடிங்ஸ் போது கிளியரா சொன்னாங்க, கிரிமினல்ஸை விட்டு வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அதனாலதான் நாட் ஓன்லி டெல்லி கவர்மெண்ட், ஈவன் பீகாரா இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும், ஒடிஷாவா இருக்கட்டும், அங்க இருக்கிற கவர்மெண்ட்ஸ்லாம் கிரிமினல் பேக்ரவுண்டோட யார் இந்த ப்ரொடெஸ்ட்ல ஈடுபடுறாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கும் போது இந்த ஃபேஷியல் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட 2600 2700 கிரிமினல்ஸ் எடுத்திருக்காங்க. இட் மீன்ஸ் தட் ஒரு போராட்டம் நடக்குது, சன்செட் சலோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை மடைமாட்டுறாங்க ஒரு பெரிய ஒரு ரேலியா பார்லிமெண்ட் நோக்கி. பீஸ்ஃபுல்லா நடக்கல, அப்பயே அதுக்கே பர்மிஷன் கிடையாது. ஜந்தர் மந்தர்ல ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு தான் பர்மிஷன் இருக்கு. இந்த ரேலியா பார்லிமெண்ட் போறதுக்கு பர்மிஷன் கிடையாது. அந்த பர்மிஷனை மீறி அவங்க பண்ணும்போது தான் டெல்லி போலீஸ் அந்த இடத்தையே ஃபுல்லா கார்டவுன் பண்றாங்க. பேரிகேட்ஸ் மட்டும் போடுறது மட்டும் இல்லாம இன்டர்நெட் வைஃபை ஷட் டவுன் பண்றாங்க. உள்ள வரக்கூடிய மெட்ரோ நெட்வொர்க் ரயில்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. வெளில அவுட்டர்லயே ஸ்டாப் பண்ணிட்டு இந்த என்டர் ஏரியாவை கார்டன் பண்ணிட்டு அவங்க போகக்கூடாது, இது ஒரு பெரிய அசம்பாவிதமா ஆகக்கூடாதுன்னு தடுக்கும் பொழுது அதையும் மீறி நடக்கக்கூடிய சம்பவங்களை நம்ம 20th பார்த்தோம், அதுக்கப்புறம் பார்த்தோம். ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற போர்வையில வன்முறையாளர்கள் அதுக்கு அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, அது காவல்துறையோட கடமை, அவங்க தான் பார்த்திருக்கணும் யாரு வராங்க, யாரு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நாங்க எப்படி பொறுப்பேற்க முடியும் அப்படிங்கிற வாதமும் வைக்கிறாங்க. போராட்டம் நீங்க தானே போராட்டத்தை நடத்தினது. அப்போ அதே கேள்வியே கேட்கிறேன். அப்போ தர்மேந்திர பிரதானுக்கும் பேப்பர் லீக்குக்கு என்ன சம்பந்தம்? தர்மேந்திரன் பிரதானா பேப்பர் லீக் பண்ணுன்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரால இருக்கிற அந்த ஸ்கிரைப் ஆபீசர் மராத்தி லாங்குவேஜ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அவரா போய் கொடுத்தாரு. அப்போ உங்களுக்கு ஒரு பேப்பர் லீக் நடக்கும் பொழுது, அதுவும் எங்க மகாராஷ்டிரால
அந்த இங்கிலீஷ் பேப்பரை மராத்தி லாங்குவேஜ்ல கன்வெர்ட் பண்ணிட்டு பண்ணும் பொழுது அங்க இருக்கிற அந்த மராத்தியோடைய டீச்சர் வந்து லீக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த மூலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே. சோ அப்போ அதுக்கும் தர்மேந்திர பிரதானுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அப்போ அதே லாஜிக் யூஸ் பண்ணா உங்க ப்ரொடெஸ்ட் தான் நீங்க தான் கால் பண்றீங்க வந்து சன்செட் சலோன்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்ல ரேலி வரணும்னு சொல்லிட்டு. அப்போ தார்மீக பொறுப்பு யார் ஏற்கணும்? அப்ப நீங்க அதே அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு உங்க மூலமா உங்க பேனர் மூலமா நீங்க கால் ஃபார் பண்ண அந்த ப்ரொடெஸ்ட்ல தான் இந்த வயலன்ஸ் நடந்திருக்குன்னா அப்போ நீங்க ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு உங்க அசோசியேஷன் இதை கலைச்சிட்டு ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுப்பாங்களா? அப்ப இதுக்கு பொறுப்பு ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா எங்கேயோ நடந்த பேப்பர் லீக்கு தர்மேந்திர பிரதான் பொறுப்பு ஏற்கணும், அக்கௌண்டபிலிட்டி ஏற்கணும், ரிசைன் பண்ணணுங்கிறது இது ஹிப்போக்ரசின்னு பேர். இது பேர். அதனாலதான் சொல்றேன். இப்போ இந்த ப்ரொடெஸ்ட் நடந்தது. அஃப்கோர்ஸ் பிஜேபி அவங்க சொல்ற மாதிரியே ஒரு ஜென்யூன் ஜென்டில்மேன் ஹேண்ட் ஷேக் பண்றாங்கன்னு வச்சுப்போமே. இப்பயும் ஸ்டூடெண்ட்ஸ் மேல எனக்கு தெரிஞ்சு பிஜேபி ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்ல. பட் சுப்ரீம் கோர்ட் டைரக்டிவ் என்ன சொல்றாங்கன்னா வன்முறையாளர்களை நீங்க வந்து விடக்கூடாது, அவங்க மேல பனிட்டிவ் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. யாரெல்லாம் வன்முறை பண்ணிருக்காங்களோ கண்டிப்பா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கப்படும். சில பேர் மேல நான் என்ன கேக்குறேன், இப்போ இந்த ருச்சிகா சிங்னு ஒரு ஒரு பர்சன் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரா நிக்கிறாங்க. போலீஸ் ராபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் ஆர்ஏஎஃப் மிலிட்டரி இருக்காங்க. நீல கலர் ட்ரெஸ் அவங்களுக்கு. அதை போய் அவங்க பக்கத்துல நின்றுக்கிட்டு அவங்களையும் ரொம்ப கேவலமா சொல்லக்கூடாத வார்த்தையில கம்பேர் பண்ணி இவங்களா நீல ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு தரக்குறான வார்த்தையில ஒரு ராணுவத்தை விமர்சிக்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து ஒரு ஸ்டேஜ் சிங்கர், ஸ்டேஜ் டான்சர் என்ன மாதிரி டான்சர்னு பாத்துக்கோங்க, ஸ்டேஜ் டான்சர். அவங்க போய் மோதியை பத்தியும் மோதியோட அம்மாவை பத்தியும் தரக்குறைவா பேசுறாங்க. இன்னொரு இன்ஃபுளுசர் ஹிந்துத்வா கலாங்க் அப்படின்றது அவர் வந்து தப்பா மோடி பத்தியும் அசிங்கமா பேசுறாரு, கவர்மெண்ட் பத்தி பேசுறாரு, ஆக்ஷன் வரும்ன்றாரு. பங்களாதேஷ் இது மாதிரி அது மாதிரி இதெல்லாம் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிற இதுல கொண்டு வர முடியுமா? எப்படி முடியும்? நம்ம ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து ஆஸ் பர் ஆர்டிகல் 19.1 ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ங்கிறது வந்து அப்சல்யூட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கிடையாது. அதாவது நான் என்ன வேணா பேசலாம் மைக் கொடுத்தா அப்படிங்கிறது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கிடையாது. அதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்டிவ் கிரவுண்ட்ஸ் இருக்கு, அதுக்கும் ஒரு பவுண்டரி இருக்கு. அந்த எல்லை மீறி போகும்பொழுதுதான் அது வந்து அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்ற அந்த இதுல நீங்க வந்து பதுங்கி ஒதுங்கி இது பண்ணிக்க முடியாது. நம்ம இந்த ப்ரொடெஸ்ட்கே வருவோமே, சரி உங்க ப்ரொடெஸ்ட் வந்து பேப்பர் லீக்கு அதை எடுத்து ஆக்ஷன் எடுக்கணும்ன்ற ஒரு ப்ரொடெஸ்ட்னா அதை தானே நீங்க ப்ரொடெஸ்டா பேசியிருக்கணும். அப்ப நீங்க வந்து என்ன பேசியிருக்கணும்? ரீல்ஸ் போடுறீங்க, ஃபேஸ்புக்ல வீடியோஸ் போடுறீங்க, யூடியூப் ஷார்ட்ஸ் போடுறீங்க, எல்லாருக்கும் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறீங்க, ரிப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் வராங்க. என்ன பேசுறீங்க நீங்க அங்க அவங்க கிட்ட? நீங்க பேசக்கூடிய விஷயம் பேப்பர் லீக் சம்பந்தப்பட்டதா இருக்கணும். யாருக்கும் நீட்டோட ஃபுல் ஃபார்மே தெரியல. நீட்னா என்ன எக்ஸாம்னே தெரியல. ராதாகிருஷ்ணன் கமிட்டியை பத்தி தெரியல. ஓகே, எங்க பேப்பர் லீக் நடந்திருக்கு, ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்கா கவர்மெண்ட் தெரியல. காசு கொடுத்து கூட்டிட்டு வரக்கூடிய கூட்டம், அதுவும் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸாவே இல்லை. ஸ்டூடெண்ட்ஸாவே இருந்தாலும் அவங்களுடைய அறிவுத்திறனை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து நகைச்சுவையா இருக்கும். அவங்களுக்கு என்ன ஒரு கான்டெக்ட்ல பேசுறோன்னே தெரியாம நீட் பத்தி யாரும் பேசலாங்க. அங்க இந்தியாவை துண்டாடணும், இங்க வந்து ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நேபாள் மாதிரி இங்க ஒரு இது நடக்கும், பிஜேபியை பத்தி தப்பா பேசுறது, மோதியை பத்தி தப்பா பேசுறது, அமித்ஷாவை பத்தி தப்பா பேசுறது, இல்ல காஷ்மீரிசம் செப்பரேட்டிசம் பத்தி பேசுறது, மத்த விஷயத்தை பத்தி பேசுறதுன்னு நம்ம ராமர் அயோத்தி ராமரை பத்தி கேவலமா பேசுறது, இப்படிதான் அந்த போராட்டம் அந்த ரீல்ஸ் அவங்க அப்படி இருந்தது. அதோட ரீல்ஸ் இருக்கு. இப்போ ஒருத்தரா வந்து ஆக்ஷன் எடுப்போம்னு சொன்ன உடனே அதே பீப்புள் வந்து இப்போ வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் வந்து ஐ எம் சாரி, நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் வந்து இந்த மாதிரி ஒரு இது நினைக்கவே இல்லை, நான் வந்து ஏமாந்துட்டேன், நான் உண்மையான ப்ரொடெஸ்ட்னு நினைச்சு நான் போய் மாட்டிக்கிட்டேன், எனக்கு இது வைலண்டா நடக்கும்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஒருத்தரா வந்து அப்பாலஜி ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்ப நீங்க சொல்ற மாதிரி இதற்கு அந்த யாரோ சொன்னீங்க ரச்சிகா சிங் அவங்கள தான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் எடுத்தாங்க, தரைக்குறைவா பேசியிருக்காங்கன்னு.
ஆனா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சிஜேபி ஒத்த கால்ல நிக்கிறாங்க. எடுத்தீங்கன்னா நாங்க வந்து போராட்டத்த இது பண்ணுவோம் அப்படின்னு. அதாவது இந்த ஆட்ட கடிச்சு, மாட்ட கடிச்சு கடைசியில மனுஷனே கிடைச்ச கதை மாரி கவர்மெண்ட் சிஸ்டம் எல்லாம் போய் இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிராகவே செயல்படுறாங்களோ பிஜேபி அப்படிங்கிற ஒரு யோசனை வருது. இதற்கும் அவருக்கு ஆதரவு இருக்கும்னு நினைக்கிறாங்களா? அதுதான் சொல்றேனே. இது 2 விஷயமா பார்க்கலாம். நானும் உண்மையாவே ஸ்டூடண்ட்ஸு இந்த போராட்டத்த நம்பி ஏமாந்துட்டாங்க. யார் இவங்கன்னு வந்து அவங்களுக்கு சரியா தெரியல. இப்போ ஒரு வயலன்ஸ் நடந்த பிறகும், எங்களுடைய முகமூடி கிழிஞ்ச பிறகும், இன்னைக்கு புரிஞ்சுகிட்டு, மத்தவங்களுடைய புத்திமதி, சொல் பேச்ச கேட்டுக்கிட்டு, இன்னைக்கு திருந்தி உண்மையாவே மனம் வருந்தி அப்பாலஜைஸ் பண்றாங்க. ஸ்டூடண்ட்ஸா இருக்கிறவங்க. ரைட். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பிஜேபி கவர்மெண்ட் வந்து ஒரு ஒன் டைம் வார்னிங் குடுத்துட்டு, பேரண்ட்ஸையும் கூப்பிட்டுட்டு வார்னிங் குடுத்துட்டு, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல காப்பிய குடுக்கலாம். எஃப்ஐஆர் போட்டுட்டு எஃப்ஐஆர் எடுக்கலாம். வாட் எவர் இட் இஸ் அது பண்ணலாம். பட் இங்க நாம பேசுறது ஸ்டூடண்ட்ஸ்ன்ற போர்வையில நுழைந்த வன்முறைவாதிகளை பத்தி. அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய எந்த உரிமையும் சிஜேபிக்கு கிடையாது. அப்போ சிஜேபி சொல்றாங்கன்னா, அப்போ உங்களுடைய ஆளுங்களா அவங்க? உங்களுடைய ஆளுங்க மேல எடுக்க மாட்டோம் நடவடிக்கைன்னு சொல்லியாச்சு. இப்போ வந்து இது ஒரு ஒரு ட்ராப் மாரி பாருங்களேன். நீங்களா போய் உங்களுடைய சிஜேபி போய் அவங்க பேச்சுக்கு அவங்களே மாட்டிக்கிட்டாங்க. இப்போ சிஜேபிக்கு குடுத்த ப்ராமிஸ் என்ன? உங்க ஸ்டூடண்ட்ஸ் மேல நாங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டோம். கரெக்ட்டா? அந்த ஸ்டேட்மெண்ட் தானே? இப்போ நான் வந்து வன்முறைவாதி அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கிரிமினல் லிஸ்ட்ல இருக்கிறவன், வயலன்ஸ் பார்த்தவன், அவன் மேல நான் வந்து எஃப்ஐஆர் போடுறேன். இப்போ நீங்க வந்து சொல்லுங்க, இவங்கலாம் உங்க உங்க சிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள் அப்படின்னு வந்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பேசுறதுன்னு பார்க்கலாம். இல்ல உங்க கட்சியை சாராதவர்கள், எனக்கும் அந்த வன்முறை தூண்டியவர்களுக்கும் சம்பந்தமே இல்ல. எங்க போராட்டத்துல யாரோ ஒருத்தர் வந்து உள்ள பூந்துட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஏன் நீங்க வக்காலத்து வாங்குறீங்க? சிஜேபிக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? அப்ப உங்களுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? அப்படின்ற ஒரு கேள்வி தானே வருது. நியாயமான கேள்வி தானே? இதுல இன்னொரு ஹைலைட்டு நீங்க சொல்ற மாரியே யாரெல்லாம் அபியூஸா பேசுனாங்களோ அவங்களோட ஹேண்டில்ஸ் அந்த வீடியோஸ் எல்லாம் எடுக்கணும்னு எக்ஸுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. அவங்கள பத்தியான இன்ஃபர்மேஷன் என்னென்ன இருக்கோ தரணும்னு சொல்ல போயி, மெட்டாவோட ஹெட் மேலயும் எஃப்ஐஆர் வந்து போட்டிருக்காங்க ஹைதராபாத் போலீஸ் ஆபீசர்ஸ். மெட்டாவோட ஹெட் மோடி அவர்கள், பாரத பிரதமர் மோடி அவர்களோட வீடியோ வந்து நீக்கினாங்க. ஓகே. அது மன்னிப்பு. நேர்ல வந்து ஆஜராக சொல்லி கேட்டுருக்காங்க. பட் அவங்கள வந்து இதோட இணைச்சிருக்காங்களே! இது என்ன பின்னணி? இது ஒரு பெரிய ஒரு சிஸ்டமேட்டிக் மூவா இருக்கே! அது மெட்டா பொறுத்தவரைக்கும் அ இங்க வந்து 3 பேர் இருக்காங்க. இந்தியா பாலிசி அ ரிலேட்டடா வந்து டிசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து அந்த 3 பேரு. அ அமன் ஜெயின், அப்புறம் பிரியங்கா ஷா, அப்புறம் இன்னொருத்தர் ஹூ இஸ் ஹெட்டிங் த பாலிசி அந்த குரூப்ல. இவங்க மேல ஏற்கனவே பல பிரச்சனை இருக்கு. நான் கூட நேத்து வந்து ஒரு விரிவான ட்வீட் போட்டிருந்தேன். இந்த அமன் ஜெயின் அப்படின்றவர் வந்து ஏற்கனவே காங்கிரஸ் இதுல வந்து மினிஸ்டர்ஸ் கீழே வேலை செஞ்சிருக்காரு. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா மோதியை பத்தியும் இந்தியாவை பத்தியும் தவறா பண்ண காங்கிரஸ் லீடர்ஸ் பண்ண ட்வீட் எல்லாம் வந்து ரீட்வீட் பண்ணியிருக்காரு, ரீபோஸ்ட்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்களுடைய தராதரம் அப்படின்னு சொல்றதுக்காக நான் சொல்றேன். நான் பிரியங்காவும் அப்படிதான் அசோசியேஷன் இஸ் தேர். இன்னொருத்தர் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து காங்கிரஸோடைய மீடியாவில் ஒன் ஆஃப் த ஒர்க்கர். ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து காங்கிரஸ் உடைய பின்புலம் இருக்கு. இது இப்படி இருக்க கவர்மெண்ட் ஆல்ரெடி மெட்டா இந்தியா ஹெட்டை கூப்பிட்டு பேசிட்டாங்க. அவங்க வந்து டெக்னிக்கல் கிளிச்சுன்னு சொன்னதை ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இதை வந்து இந்த விஷயத்தை இதோட ஆறப்போட முடியாது, இதை கண்டிப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் ஓடிட்டு தான் இருக்கு. அது அப்படி இருக்க ஹைதராபாத்ல அவங்க வந்து கேஸ் போட்டிருக்காங்கன்னா லெட் தம் ஆன்சர். எனக்கு தெரிஞ்சு இப்போ கேள்வி என்ன, எல்லாத்துக்குமே நீங்க வந்து அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த 2 வார்த்தையை தானே டிக்ஷனரியில பிடிச்சிருக்கீங்க. அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ மெட்டாவோட அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? ஒரு தப்பு நடக்குது, பிரதமருடைய போஸ்டையே நீங்க பிளாக் பண்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நீங்க வந்து லாஜிக்கல். இப்போ வந்து சொல்றாங்க விவிஐபி ரிலேட்டட் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து தனியா ஒரு ஃபில்டரிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவோம்னு சொல்றாங்க.
பட் அப்போ அதுக்கு முன்னாடி என்ன ஃபில்டரிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணீங்க, உங்களுக்கு அப்போ தெரியாதா யார் என்ன அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு. அது மாதிரி இவங்களுடைய பின்புலத்தை பார்த்தீங்கன்னா அகைன் இட் கம்ஸ் இன் அ வெரி லார்ஜர் அந்த டீப் ஸ்டேட் நம்ம பேசின திருப்பி அதே விஷயத்திலே போகணும். ஏற்கனவே ஒரு அமெரிக்க அரசியல் தேர்தலில் வந்து இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துக்கிறது மறுக்க கூடிய விஷயம் இல்லை. ஏன்னா இந்த ட்ரம்ப்புக்கே வந்து அதை அந்த போன இதில் வந்து தே ஹேட் திஸ் இது தே ஹாவ் டு கம் அண்ட் ஃபேஸ் த செனேட்டிங் கமிட்டியோடைய இன்வெஸ்டிகேஷனில் நீங்கள் சொல்கிற அந்த சுந்தர் பிச்சையெல்லாம் வந்து போய் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இது இப்படி இருக்க மெட்டாவும் ஷுட் டேக் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது என்னங்கிறத தனியாக பார்க்கணும். அது வந்து எடுத்தோம் கவுத்தோன்ற மாதிரி நம்ம வந்து கமெண்ட் கொடுக்க முடியாது. வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த டீடைல்ஸ் வாட் இஸ் தட். பட் இந்த வன்முறையாளர்களுடைய இவங்க கிட்ட வந்தீங்கன்னா நீங்க திருப்பி அதான் இப்போ போலீஸ்காரனை அடிக்கிறது, வேனை ஹைஜாக் பண்ணி ஜீப்பை ஹைஜாக் பண்ணி எடுத்துக்கிட்டு போறது, இந்த மாதிரி ஆளுங்களாம் சும்மா விடக்கூடாது. இது வந்து நீங்க ஃப்ரீயா விட்டீங்க, ஃப்ரீ ஸ்கூட் மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பேட் பிரசிடென்ட் செட் ஆயிடும். அதான் இனிமே வந்து எந்த போராட்டம் நடந்தாலும் மன்னிச்சு விட்டுருங்கப்பா, போனா போகுது, இந்த போராட்டம் நீர்த்து போனாலோ இல்ல போராட்டம் வாபஸ் இல்ல அப்ப நடவடிக்கை எடுத்தா நான் திருப்பி நடுவில் ரோட்டுக்கு வருவேன், ஜந்தர் மந்தர் திருப்பி இது பண்ணுவேன்னு மிரட்டுறாங்க. இதை எப்படி கவர்மெண்ட் ஹேண்டில் பண்றது? கவர்மெண்ட் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணாமோ அப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்போ இந்த இப்போ நெக்ஸ்ட் ஒரு போராட்டம் அறிவிக்க சொல்லுங்க, எவ்வளவு பேர் வராங்கன்னு தெரியும். முதல்ல எப்பயுமே வந்து ஒன்ஸ் பிட்டன் ட்வைஸ் ஷை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இங்கிலீஷ்ல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து எல்லாருமே வந்து ஏமாந்து போனதுதான். நிறைய பேர்கிட்ட ஏமாந்து இருக்கும். இந்த இந்தியன் பப்ளிக் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அரவிந்த் கெஜ்ரிவால் கிட்ட ஏமாந்தாங்க நிறைய பேர். யார் ஏமாறல? இந்தியாவே ஃபுல்லா ஏமாந்துச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் கிட்ட. அதுக்கப்புறம் உண்மை முகம் தெரிஞ்ச பிறகு வேற மாதிரி போச்சு. அதே மாதிரி இங்க ஒருத்தர் டார்ச் லைட்லாம் தூக்கி அடிச்சாரு, ரிமோட் டார்ச் லைட்லாம் தூக்கி அடிச்சு மீசையெல்லாம் முறுக்கினாரு. ரைட்டா? அவரை நம்பிட்டு ஒரு கூட்டம் ஓட்டு போட்டது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அந்த மாதிரி இப்போ சும்மா வாய்ச்சவடால் கொடுத்துட்டு ஒரு இது பண்ணிக்கிட்டு பண்றதுல ஒரு கூட்டம் கிரேஸா போகும். என்ன ஆக்ஷன்ல பண்றாங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். வாயில என்ன வேணா பேசலாம், வாயில என்ன வேணா வடை சுட்டு ஒரேட்டரா இருக்கலாம், நல்ல பேச்சாளர்களா இருக்கலாம். பட் ஆனா உங்க செய்கையும் ஒழுக்கமும் தான் உங்களுடைய தராதரத்தை நிர்ணயிக்கும், என்ன மாதிரி லீடர்னு சொல்லிட்டு. அப்போ அது போக போக தெரியும் சில பேருக்கு, எல்லாருக்குமே. அந்த மாதிரி விஷயத்துல தான் இந்த சிஜேபியும் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க நினைச்சது வந்து வேற மாதிரி. இப்போ அந்த விஷயம்லாம் வருது. தீப்கே யாரு, பேக்ரவுண்ட் என்ன இருக்கு, எங்கேருந்து வராங்க, இந்த தாஸ் யாரு, எப்படி வந்து அவங்க வந்து பார்ட்டி பண்ணாங்க, ஆஃப்டர் இதை முடிச்சுட்டு வந்ததுல அவங்க என்ன பார்ட்டி பண்ணாங்க, இது ஒரு மனிதோட இயல்பு தானே. ஒரு ஒரு போராட்டம் பண்றாங்க, ஒரு இலக்கை வச்சு, அது அந்த போராட்டத்தினால வெற்றி கிடைக்குதுன்னா ஒரு மனிதனோட இயல்பா அதை கொண்டாடுறது தானே. அதுல நம்ம எதுவும் தவறு செய்ய முடியாதுல்ல. அதுக்கு நான் 2 பதில் இருக்கு என்கிட்ட. ஃபர்ஸ்ட் பதில் வந்து என்னன்னா, எங்க போராடுறீங்க? ஒரு ஸ்டூடெண்ட் டெல்லி, சவுத் டெல்லி, ஒரு பாஷ் ஏரியா, இங்க இருக்கிற போயஸ் கார்டன், அடையார் போட் கிளப் மாதிரி ஒரு ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். மாசம் ரெண்ட் 6 lakhs 7 lakhs கொடுத்துக்கிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் படிப்பாரா? அப்போ அந்த ஸ்டூடெண்ட் அவரு எங்கேருந்து வருது காசு? வீட்டுடைய வாடகை மட்டும் 6 லட்சம் ரூபாய். அவர் ஸ்டூடெண்டா பார்ட்டி பண்றாங்களாம். சரி, பார்ட்டி பண்ணுங்க, ரொம்ப ஜாலியா இருந்தீங்க, பேசுனீங்க, ஓகே. நான் திருப்பி அந்த கேள்விக்கே வரேன். இப்ப போராட்டம் எதுக்காக? பேப்பர் லீக்குக்காக நடந்த போராட்டம். பேப்பர் லீக்குக்காக நடந்த போராட்டத்துல நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்க பாதிக்கப்பட்டீங்கன்னு சொல்றீங்க. உங்க டிமாண்ட் என்ன? ஒரே ஒரு டிமாண்ட், தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு டிமாண்ட் தான் இருந்தது. இந்த பேப்பர் லீக் சம்பந்தப்பட்டமா ஏதாவது ஒரு சஜஷன்ஸ் கொடுத்தீங்க, சொல்யூஷன்ஸ் ஏதாவது கொடுத்தீங்களா? இல்ல இந்த மாதிரிலாம் எங்களுக்கு ஆக்ஷன்ஸ் தேவை, நடவடிக்கை வேணும் அப்படின்னு சொன்னீங்களா? இல்ல கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி தவறான விஷயத்த பண்றவங்களுக்கு ரொம்ப லீனியண்டா இருக்கிற அந்த தண்டனைய ஆக்டை வந்து ஸ்ட்ரெங்தன் படுத்திக்கிட்டு கோடிக்கணக்கில் ஃபைன் போடுறது, 10 வருஷம் ரிகரஸ் இம்ப்ரெஸ்மெண்ட் ஒரு லாவை எடுத்துன்னு வராங்களே, அதுக்கு சப்போர்ட் பண்ணீங்களா? நான் உங்களுக்காக தானே லா வருது. இனிமே பேப்பர் லீக் நடக்கக்கூடாது, ப்ரிவென்டிவா இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு டிட்டரண்ட் அவர் தானே வந்து வருமுன் காப்போம், வருமுன் தடுப்போம்ன்ற முறையில தானே ஒரு ஸ்ட்ரிக்ட் லாஸ் எடுத்துட்டு வராங்க. யாருக்காக எடுத்துட்டு வராங்க? நாளைக்கு வந்து தர்மேந்திர பிரதானும், நரேந்திர மோடி, அமித்ஷாவும், நீங்களும் நானும் போயிட்டு நீட் எக்ஸாம் எழுத போறோமா?
ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தானே நெக்ஸ்ட் வாட்டி இது மாதிரி வரக்கூடாது, பேப்பர் லீக் ஆகக்கூடாதுன்னு ஒரு லா பாஸ் பண்றாங்க. அப்ப அதுக்கு சப்போர்ட் பண்ணீங்களா? சிஜேபி கேட்கிறேன், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா? சொல்யூஷன்ஸ் கொடுத்தாங்களா? சஜஷன்ஸ் கொடுத்தாங்களா? எதுவுமே பண்ணலையே. அப்போ உங்க போராட்டம் எதை நோக்கி? தர்மேந்திர பிரதான் இப்ப ரிசைன் பண்ணிட்டாரு. ஓகே, கவர்மெண்ட் எந்த ஆக்ஷனுமே பண்ணல. நெக்ஸ்ட் இப்போ ஒரு பேனல் போட்டிருக்காங்க, ஹையர் எம்பவர்ட் பேனல்லாம் போட்டிருக்காங்க. நிலேந்து ப்ரொஃபசர் காமகோடியிலேருந்து ஃபார்மர் இஸ்ரோ சேர்மேன்லேருந்து நிறைய பேர் சிபிஐ டைரக்டர், எக்ஸ் சிபிஐ போட்டிருக்காங்க. போடாம இருந்திருக்கலாமே, எதுக்கு போடணும்? ஆர் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணாட்டி என்ன ஆகும்? என்ன பண்ணிடுவாங்க? எல்லாரையும் போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு திஹார் ஜெயில அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? பட் இங்க வந்து நான் பார்த்திருப்போம், நீங்க சொல்ற மாதிரியே எல்லாரையும் அடிச்சு திஹார் ஜெயில போறதுக்கு எவ்வளவு நேரம்னு. எந்த அளவுக்கு சிஜேபி இப்ப வந்து அவங்க மேல தாக்குதல் பண்ணதுக்கு பெரிய கண்டனமோ, பெரிய போராட்டம் அறிவிக்கிறாங்களோ, பாதிக்கப்பட்ட காவல்துறையோட குடும்பத்தினர், அவங்களோட பெண்களா இருக்கட்டும், மனைவிகளா, அவங்க எல்லாருக்கும் வந்து இன்னைக்கு மீடியால வந்து எங்க அப்பாவுக்கோ, எங்க கணவருக்கோ எந்த அளவுக்கு தாக்குதலுக்கு உட்படுத்திருக்காங்க, என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இப்ப இது வந்திருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். பேசிக்கிட்டு இருக்க இந்த 31ஆம் தேதி அவங்க ஜந்தர் மந்தர்ல ப்ரொடெஸ்ட்க்கு கவர்மெண்ட்ட பர்மிஷன் கேட்டிருந்தாங்க. சோ அவங்க பக்கம் நியாயம் யாரு கேட்பா? கண்டிப்பா கவர்மெண்ட் தான் கூட நிக்கணும். பப்ளிக் நாம தான் கேட்கணும். நான் சொல்றேன், டெல்லி ஏசிபி அதுல் கட்டாரியா அவரை போட்டு அடிச்சு தலையில ரத்தம் காயம் வர வச்சு கீழே ஒரு 10-20 பேர் சூழ்ந்து தள்ளி அவருக்கு வந்து இது பண்ணிருக்காங்க. ஏசிபி அதுல் கட்டாரியா பத்தி உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா என்னன்னு? அவர் வந்து டெல்லியோடைய டெரரிஸ்ட் செல்லுல வேலை செஞ்சவர். ரீசெண்டா நடந்த டெல்லி பிளாஸ்ட்ல ஐ திங்க் லஷ்கர் இ தொய்பா டெரரிஸ்ட கண்டுபிடிச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணி அரெஸ்ட் பண்ணவர். கேலண்ட்ரி மெடல், சர்வீஸ் மெடல்ஸ் வாங்கியிருக்காரு. அப்போ அது ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு ஆபீசரை நீங்க வந்து ஒரு ரவுடி மாதிரி கீழே பிடிச்சி உங்க இதுல தள்ளி அடிப்படை வச்சு ஒரு ஷேம் எடுத்துட்டு வரீங்க நேஷத்துக்கு. அதுக்கு யார் அக்கௌண்டபிலிட்டி எடுப்பாங்க? அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுப்பாங்க? அதுக்கு இந்த தீப்கே, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி போன்ற கூட இருக்கிற எல்லாருமே எடுப்பாங்களா அக்கௌண்டபிலிட்டி? சோ பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு அங்க போலீஸ் மென்னா, காவல்துறை, அந்த ராணுவம் பிளஸ் ஜென்யூனா போராட்டம் வந்தவங்க நாளை இன்னைக்கு புரிஞ்சுட்டாங்க என்ன போராட்டத்தோட வீரியம், தப்பறான இது. ஜல்லிக்கட்டுல இதே மாதிரிதான் ஆச்சு. ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒரு ஒரு சாதாரணமா ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்டா மாறிடுச்சு. அமைதியா தான் நடந்தது. மெரினால எல்லாருமே அவங்களாவே வாலண்டியரா கூடினாங்க. அதை ஒரு காக்னிசன் எடுத்தாங்க. இங்க இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அப்ப இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பார்லிமெண்ட்ல இமிடியேட்டா பேசி பேசி லாவை பாஸ் பண்ணிட்டாங்க. அதை பாஸ் பண்ண பிறகும் இங்க போராட்டத்தை தொடர வேண்டும், வன்முறையை தூண்ட வேண்டும் ஒரு கூட்டம் வந்து வலுக்கட்டாயமா நின்று ஸ்டூடெண்ட்ஸையே நிக்க வச்சு தாக்கி ஒரு பெரிய கலவரம் உண்டு பண்ணிட்டாங்க. அதே மாதிரிதான் இதுக்கு முன்னாடி ஒரு போராட்டம் ஐ திங்க் மெரினால ஏதோ ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு ஒரு ஒன் ஆஃப் த ஒரு ரவுடிசம் விட்டு எல்லாரையும் அடிச்சு விரட்டின ஒரு 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 இது ஞாபகம் இருக்கு எனக்கு. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இவங்களுடைய அஜெண்டா வந்து நாட்டை துண்டாட வேண்டும். இன்னைக்கு எஃப்சிஆர்ஏ வெர்ஷன் 2 வருது. அதுல வந்து ஒரு பகீரங்கமா 2 விஷயத்த வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்றாங்க. அவங்களுடைய அசெட்ஸ் அண்ட் இதை எஃப்சிஆர்ஏ லைசன்ஸ் வந்து வரக்கூடிய அசெட்ஸ், மணியை ட்ரெயில்ஸை பார்த்துக்கிறதுக்கும் அதை வந்து டிஸ்போஸ் பண்றது. இன்கேஸ் எஃப்சிஆர் லைசன்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அந்த அசெட்ஸ் மணிலாம் வந்து ஒரு சூப்பர்வைசர், ஒரு டைரக்டிவ் அத்தாரிட்டியை வச்சுக்கிட்டு எடுக்கிறதுக்கும், மதம் மாற்றக்கூடாது, ப்ரொசீடரைசேஷன் அப்படின்ற அந்த வார்த்தையை அந்த எஃப்சிஆர் ஆக்ட்ல இருந்து எடுத்துடுறாங்க. ஸோ அதுக்காக நீங்க வந்து உங்க எஃப்சிஆர்ஏ ஃபண்ட்ஸை யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற எடுத்துடுறாங்க. அதெல்லாம் இவங்க பேச முடியாதுங்கிறதுக்காக தான் அதை தடுக்க வேண்டும், அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு புஷ் கொடுக்க வேண்டும், இன்னைக்கு இது மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் முழுக்க முழுக்க எஃப்சிஆர்ஏ டீலிமிட்டேஷன் பில் அதை ஒட்டி தாங்கிறீங்களா? டீலிமிட்டேஷன் பில் கூட நெக்ஸ்ட் எஃப்சிஆர்ஏ தான் கல்ஃப்ல இருந்து ஐஷ்ணு அந்த கும்பலா இருக்கட்டும், ஆர் வெளியில இருந்து ஸ்பான்சர், இவங்களுக்கு எப்படி காசு வருது? இப்ப இப்ப 2500 கிரிமினல்ஸ் உள்ள புழுந்து வயலன்ஸ் பண்ணிருக்காங்க, போலீஸ்காரங்களை அடிச்சிருக்காங்க, பொதுமக்களுக்கோட பண்ணிருக்காங்க, நிறைய இதை வந்து பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னா
அவங்க வந்து சும்மாவே வாலண்டியரா வந்து ஸ்டூடெண்ட்ஸை சப்போர்ட் பண்ணணும்னு வந்து நின்னாங்களா? அவங்களுக்கு யார் காசு கொடுத்தா, யார் காசு கொடுத்து அழிச்சுன்னு வந்தா, அந்த காசு எப்படி வருது, அதுக்கு யார் ஃபண்ட் பண்றா, சாப்பாடு எப்படி வருது உங்களுக்கு? உங்களுக்கு என்ன ஜெர்மன், பிரான்ஸ்ல இருந்து ஆர்டர் போட்டு வந்து ஸ்விக்கி டெலிவரி பண்றானா, ஜொமேட்டோவும் ஸ்விக்கியும்? எப்படி வருது உங்களுக்கு? இன்னைக்கு சொல்றாங்க எனக்கு வந்து எங்கெங்கமோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. வி காட் அன் இன்ஃபர்மேஷன் லைக் ஒரு பேப்பர் ஆர்டிகல் வந்தது. மலப்புரம் எம்பி, IUML எம்பி, he has sponsored for the food logistic for all the CJP protest. ஏன் எப்படி பண்ணாரு? அந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்குல்ல. ஸோ இதுக்கெல்லாம் அதோடைய எல்லாத்துக்குமே நீங்க காரண காரியங்கள்னு பாத்தீங்கன்னா பின்னாடி பேக்ரவுண்ட் மணி, ஸ்பான்சர்ட் மணி ஃப்ரம் அவுட் சைட் ஆர்கனைசேஷன்ஸ், NGOs. ஸோ அவங்களுடைய லிங்க்ல தான் எல்லாமே வருது இங்க. ஸோ நெட் பாத்தீங்கன்னா அது FCRA பில்லுக்கு உண்டான ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை. பட் அதை டைரக்டா சொல்ல முடியாது. சொன்னா மத மாற்றத்தை வந்து இவங்க ஏற்றுக்கொள்ளும்படியா ஆயிடும். இந்தியால பரவலான சட்டம் வந்து ஸ்ட்ராங்கா இல்ல. நம்ம கிட்ட இவங்க வந்து என்னுடைய ரிலீஜனை ப்ரொஃபஸ் பண்றதுக்கு எனக்கு வந்து ஆர்டிகல் 25ல ரைட்ஸ் இருக்கு அப்படின்லாம் என்னதான் சொன்னா கூட தெர் ஆர் ரெஸ்ட்ரிக்டிவ் இதுதான். நீங்க ஃபோர்ஸ் பண்ணியோ ஒருத்தரை பயமுறுத்தியோ கோஹர்ஸ் பண்ணியோ நீங்க வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. கட்டாய மதமாற்றம் அப்படிங்கிறது வந்து ஒரு தடை சட்டமே இருக்கு. இந்த ஃபோர்ஸ்ட் கன்வர்ஷன் பண்ணக்கூடாதுன்னு யூபியில இருக்கு, பீகார்ல இருக்கு, மற்ற இடத்துல மகாராஷ்டிரால இருக்குன்னு நினைக்கிறேன். அது மாதிரி அந்த விஷயத்துக்கு உண்டான ஒரு அடித்தளம் தான் இந்த FCRA வெர்ஷன் 2.0. அதுக்கு உண்டான போராட்டம் தான் இவங்க வந்து மடைமாற்றி வேற ஒரு விஷயத்துல பண்றாங்க. இன்னைக்கு இவங்களுடைய இது வந்து அந்த போராட்டக்காரர்கள் இல்லாட்டி அந்த போராட்டமே உங்களுக்கு பலம் போயிடும். அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆள் பலம், அந்த வன்முறை பலம் வச்சுட்டு தான் வந்து இவங்க வந்து அவ்வளவு தென்னாவாட்டா நாங்க வந்து மார்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அங்க வாங்சுக் வந்து முடிக்கிறாரு ஹாஸ்பிட்டல்ல. இவர் உடனே ஆரம்பிக்கிறாரு, நான் ஃபாஸ்டிங், அங்கர் ஃபாஸ்டிங் பண்ண போறேன்னு. வித்தின் 1 டே காத்தால டிஃபன்ல இருந்து மத்தியானம் லஞ்சுக்குள்ள பண்ற உண்ணாவிரதம் நம்ம பார்த்த மாதிரி அதே மாதிரி இமிடியேட்டா அனௌன்ஸ் பண்றாரு, இல்ல நான் அங்கர் ஸ்ட்ரைக்க நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடெஸ்ட் ரேலிக்கு வந்து நான் ஹெட் பண்ணி போறேன்றார். ஸோ எல்லாமே நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. ராகுல் காந்தி பேசுறது, பிரியங்கா காந்தி பேசுறது, மற்ற அதோட ஈகோ சிஸ்டம், அகிலேஷ் யாதவ்லேருந்து மற்ற இங்க டிஎம்கே மினிஸ்டர்ஸ்ல இருந்து எல்லாமே பேசுறது, நீங்க எல்லாம் கனெக்ட் பண்ணி FCRA பில், அது உண்ட ஃபாரின் ஃபண்டிங், ஏற்கனவே நடந்த விஷயம், அப்படின்னு எல்லாமே நீங்க ஒன்னா கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா யூ நோ தட் ஹவு த கேம் இஸ் பிளேயிங் அவுட் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு தெரியும். இதுல அப்பாவி மக்கள் பாதிப்படைந்திருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஏமாந்துருக்காங்க, பல போலீஸ்காரர்கள், ராணுவர்களுடைய குடும்பங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில கவர்மெண்ட் இருக்கு. ஸோ பிஜேபி கவர்மெண்ட் வந்து வன்முறையாளர்களை விட்டு கொடுக்க கூடாது, கண்டிப்பா பனிஷ் பண்ணியே ஆகணும். சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் வந்தாலும் பாத்துக்கலாம். இதை வந்து நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான போராட்டங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணும். சுப்ரீம் கோர்ட் ரெக்கக்னைஸ் பண்ணிருக்கு, அந்த ஸ்டாண்ட்ஸ்ல விடக்கூடாது. அதே சமயத்துல ஜென்யூனா ஸ்டூடெண்டா இருக்கிறவங்க தெரியாம வந்து தப்பு பண்ணிட்டோம், கலந்துட்டு ஏதோ மாட்டிக்கிட்டாங்கன்னா அதை விசாரிச்சு அவங்களுக்கு வந்து ஒரு வார்னிங் மாதிரி இதுவா கொடுக்கணும். அபிஷியலா ரெக்கார்ட்ல ஏத்துற மாதிரி ஒரு வார்னிங்கை கொடுக்கணும். பாதிப்படையக்கூடாது அவங்க லைஃப். நெக்ஸ்ட் டைம் ஏதாவது பண்ணாங்கன்னா அவங்க பாதிப்படைகிற மாதிரி ஒரு வார்னிங்கா பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு ஒரு இது கொடுக்கணும். சிஜேபியோடைய இதை வந்து இனிமே வந்து ராங் பிரசிடென்ட் செட் பண்ணக்கூடாது, இரும்பு கரம் கொண்டுதான் அடக்க வேண்டும். என்னங்கிறத வந்து மோடி பண்ணுவாரா இல்லையா, பிகாஸ் மோடி வந்து ரொம்ப சாஃப்டா போயிட்டாரு அப்படிங்கிறதுதான் இப்போ ரீசன்ட் டாக்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப டிப்ளமேட்டிக்கா இருக்காரு, ரொம்ப டெமோக்ராட்டிக்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருந்தா வேலைக்கு ஆகாது. வி வாண்ட் அவர் மோடி பேக். பழைய மோடி வேணும். எப்படி வந்து அந்த குஜராத் கலவரத்துல வந்து வித்தின் 1 or 2 daysல ஆக்ஷன் எடுத்தாரோ, சப்போர்ட் கொடுக்காம இருக்கும் போதும் எப்படி ஆக்ஷன் எடுத்தாரோ, 2014ல இருந்து எப்படி வந்து காஷ்மீர்ல ஆக்ஷன் எடுத்தாரோ, எப்படி வந்து நம்ம மேல ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் வரும்போது இமிடியேட்டா பிளான் பண்ணி அதுக்கு பதிலடி கொடுத்தாரோ பாகிஸ்தானுக்கு, அதே மாதிரி இதை வந்து சும்மா விடக்கூடாது. கண்டிப்பா இதுக்கு வந்து பதில் சொல்லியே ஆக வேண்டும். இன்னைக்கு இங்க கேட்ட தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணியாச்சு, அக்கௌண்டபிலிட்டி எடுத்தாச்சு, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாச்சு, ஒரு பேனல், ஒரு ஹை பேனல் ஃபார்ம் பண்ணியாச்சு, அடுத்த வருஷம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, மாணவர்களுக்கு நஷ்ட ஈடு கொடுத்தாச்சு, உங்க போராட்டத்தை அங்கீகரிச்சாச்சு. இதுக்கு மேலே நீங்க வந்து தலையை குட்ட குனிஞ்சுதான் போவீங்கன்னா பிஜேபியோட கிரெடிபிலிட்டி தான் கம்மியாகும். அது வந்து நீங்க வந்து ராகுல் காந்தி போற ஒரு
ஒரு அனார்கிசம்க்கு நீங்க வழிவகுக்கக்கூடிய விதத்துல அமைஞ்சிடும். போராடினது வந்து 2000 பேர் தான். ஆனா மோடியோடைய அவருடைய வீடியோக்கும் அவருடைய சப்போர்ட்டுக்கும் அதுக்கு மேல 2 லட்சம் 20 லட்சம் 2 கோடிக்கு மேல சப்போர்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சப்போர்ட் பண்ற பீப்புள் இருக்காங்க. ஸோ மோடி ஷுட் லிசன் டு த ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள். 99% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் இருக்காங்கன்னா அவரை கவனிக்கணும். 1% தருதலையா சுத்துதுன்னா அவங்கள வந்து ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டு நெக்ஸ்ட் டைம் வந்தா பாத்துக்கலான்ற ஒண்ணும். 1% ஷுட் நாட் பி கிரேட்டர் தேன் த 99%. அந்த விஷயத்தை தான் மோடி பண்ணணும்.